நமக்கு நாராயண நாராயண. வணக்கம் பாசு. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் தல, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குங்கிறத பிறர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அட சொல்லித்தான் தொலையும். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. நல்லா இருக்கிறத நான் உள்பட இந்த 4 பேர் உள்பட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இருந்த ஆளுகிட்ட எல்லாம் போய் கேட்டு பார்க்கணும். யோ, அந்த இருப்பு கேட்கல, உன் வாழ்க்கையினுடைய இருப்பு கேட்கிறேன். அது நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் குறையில்லை. அம்பாளுடைய ஐயனுடைய கிருபையில எந்த குறையும் இல்லை. இல்ல ஒண்ணும். தம்பி யாரு? அண்ணன் யாரு? யாருக்கு யாருன்னு? யார் தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோன்னு தம்பின்னு சொல்லதானே வழக்கம். என்ன மாதிரி சின்ன பையல உங்களை மாதிரி பெரியவங்க ஐயா, இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. இந்த கதையெல்லாம் எங்கிட்ட ஓட்டாதீங்க. அதெல்லாம் ஓட்டணும். அண்ணனுக்கு தான் பெருமை இருக்கு. அண்ணனுக்கு எந்த வகையில பெருமை? நீங்க எப்படி தம்பிக்கு பெருமைங்கிறிய? முன்னால முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தானே வலிமையும் பெருமை இருக்கு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு ஆக தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை கிடையாது, கொம்புக்கு தான் வலிமை இருக்கு. அப்ப அண்ணனுக்கு பெருமை இல்ல, வலிமையும் இல்ல, தம்பிக்கு தான் வலிமையும் பெருமை இருக்கு. இவ்வளவு படிச்ச மனுஷன் இது தெரியாம இருக்கீங்களா? வேதனையா இருக்கு. நான் என்ன தவறா சொல்லிவிட்டேனா? கேட்டாடா கொடுமை. இப்ப இல்ல என்ன கொடுமை கேட்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. முன்னால முளைக்கிற காது, பின்னால முளைக்கிற கொம்பு. எந்த மாட்டு காது குண்டியில கொம்பு முளைச்சிருக்கா? நாராயணா நாராயணா. பின்னாலேனா அந்த பின்னாலையில முதல் பிறகு அடுத்து முன்பு பின்பு. நல்ல வேலையா போச்சு. அதனால நீங்க தம்பிக்கு பெருமைன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், கேளு. முழு முதற் கடவுள் யாரு? விநாயக பெருமான். அவர் மூத்தவரா இளையவரா? அவர் மூத்தவர், அண்ணன் தான். முருகன் தம்பி. ஊர் உலகத்தெல்லாம் மயில ஏறி சுத்திட்டு வந்தானே முருகன். சரி, அவனுக்கு பழம் கிடைச்சதா? கிடைக்கல. உட்கார்ந்த இடத்துல பழத்தை வாங்கினது யாரு? அதான் விநாயக பெருமான் வாங்கினாரு. இப்ப யாருக்கு பெருமை இருக்கு? அப்ப அண்ணனுக்கு பெருமைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சொல்ல வரல. அப்படி அண்ணனடா தம்பினடா அவசரமான உலகத்திலே இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் வர்றது இருக்கட்டும், நீங்க முதல்ல இங்க வர்றது காரணம். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனி பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரம்பா, ஓஜிர பிரியா குண்டோதரா, கலக பிரிய நாரதன் நானையா. நானேதான். நீங்க தானே? அது நானேதான். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னே புரியலையா? கலகப்பிரியன் நாரதன் நானையா, நாரத மகரிஷி. ஓஹோ, இந்த அரிசி எங்க கிடைக்குது இப்போ? இல்ல சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சை அரிசி, புழுங்க அரிசி, இட்லி அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இது மக அரிசி. அப்பச்சி அரிசி கூட ஒரு அரிசி வந்து, இந்த மக அரிசின்னு ஒரு அரிசி எங்க விற்கிறாங்க? காரணம் இது அரிசி அல்ல, ரிஷி. ஓ, அத புரிஞ்சு பேசு. ரிஷி. ஆமா, சரத்குமார் படம் தானே. என்ன எப்படி முக்கிய திருப்ப முடியாது, திருத்த முடியாது போல இருக்கு. என்னவா காரணம்? என்னவென்றால் சினிமா உலகத்திலே ஓடிக்கிட்டு இருக்கு. நாரத மகரிஷின்னு சொன்னேன். ஓ, உங்க பேரு? சரி 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 சரி, அதான் பேரு. அதான் பேரு. எந்த நாரதர்? ஆகா, உனக்கு எத்தனை நாரதர் தெரியும்? எப்படி ஒருத்தரும் தெரியாது, அதான் கேட்கிறேன். இந்த புராணங்கள் வர 18 புராணத்துல வரக்கூடிய நாரதன் நானே தான். அந்த கதைகள் எல்லாம் அதேதான். ஒவ்வொரு கதைகளுக்கும் நாயகனாக இருந்தாலும் அந்த கழகத்தை ஏற்பாடு செய்ய புராணங்கள்ல வரக்கூடிய நாரதன். இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டே பத்தியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கிட்ட? கிளவி சொல்லு அவங்கள பத்தி நிறைய. என்ன சொன்னா கிளவி? நீங்க நிறைய ஜோலி பார்த்திருக்கீங்களா? யோ, ஜோலியா என்னையா மொட்டையா சொல்லி அசிங்கப்படுத்துற? வேலை அப்படி சொல்லு, வேலைன்னு சொல்லு. வேலையும் ஜோலி ஒண்ணுதான், நாட்டு பாஷையா சொல்றது. வாங்க ஊர்கள் தோறும் பாஷைகள் வருங்கிற மாதிரி. என்ன சொல்லியா வந்திய? அப்படி கேட்கறது இல்லையா? அது ஒண்ணுதான் நாட்டுப்புறத்துல. நீங்க தான் அவர் எவரு? அந்த நாரதர். ஆமா, நானே தான். ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். என்ன அப்படி கேள்விப்பட்டீங்க? யோ, ஏயா என்கிட்ட கேட்கறது? அங்கிட்டு சுத்தி பாக்குற. உன்னை நம்பிலாம் கிட்டத்துல வர முடியாது. நீ எங்க இருந்து சொல்லு. இந்த இரணிய முண்டாட்டி லீலாவதி. ரைட். அதான் கணக்கா பேர் சொல்றாப்ல. இல்லையா, நீ இரணிய முண்டாட்டினா லீலாவதின்னு பேர் சொன்னேன். அந்த மேட்டர் உண்மைதானே? என்னன்னு ஒன்னும் புரியலையே. நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க. அந்த பிள்ளை மாசமா இருந்துச்சு. அது உண்மைதான். அப்புறம் என்ன ஒத்துக்கிறாப்ல? இல்லையா, உண்மைன்னு கர்ப்பமா இருந்தா. அப்ப அந்த பிள்ளை மாசமா இருக்கல, புருஷன் சொல்லியிருக்கேன், அடியே நான் காட்டுக்கு இப்ப தவம் செய்யலாம்ட்டு போறேன். சரி, நீ வேற வகுத்து பிள்ளை கரையா இருக்க. ஆமா, ஒத்தையில இருக்க. போயிட்டு வர வரைக்கும் தனியா இருக்க, நீ கதவை அடைச்சுக்க. சரி, கண்ட நாய் எல்லாம் வரும். யோ, அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்காயா? நீ அது கொடுமையா நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி சொல்லி வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி மாமா, நான் கதவை சாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கதவை அடைச்சிருந்துருக்கு. இப்போ அந்த நேரம் நீங்க போயிருக்கீங்க. நான் போகலையா? எனக்கு முன்னால இந்திரன் போனேன். அப்ப அவனுக்கு தான் அந்த பேர் வரும். உங்களுக்கு வேலையா போச்சு. அவன் போய் அந்த பிள்ளைய கையப்பிடி சொல்லிருக்கான். ஆமா, அப்பதான் நீங்க போயிருக்கீங்க. நீங்க போய் அவனை சத்தம் போட்டு, ஏன்டா அடுத்த முன்னாடி கைப்பிடிச்சிருக்க, முட்டாப்பழ அறிவு இருக்கா உனக்குலாம், போறியாலே புஞ்சு போட அப்படின்னு விரட்டி விட்டு அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து கூட்டிக்கிட்டு வந்தியா? அதான் கூட்டி வந்தேன். நல்ல வேலையா போச்சு. அப்புறம் அங்கனக்குள்ள ரூம்பு கட்டிருக்கீங்க, கிடைக்கல போல இருக்கு.
அப்புறம் அங்கக்குள்ள 10க்கு 10 குடிசையை போட்டு குடிசை இருந்தது. அந்த குடிசைக்குள்ள வச்சு அந்த பிள்ளைய செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்ன செஞ்சேன்? உபதேசம். அதான் சொல்றேன், உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த பிள்ளை அசந்து தூங்கிடுச்சாம்ல. உண்மைதான், தூங்குனது. அப்படி தூங்கும்போது அந்த பிள்ளை தொப்பில் கொண்டு வாய வச்சிருக்கீங்களே, இது என்ன பழக்க வழக்கம்? அவன் சொல்லிட்டு என்கிட்ட அழுகுறேன். எப்படி? நேரத்தில் முண்டாட்டி தொப்பில் நக்கிவிட்டேன், தொப்பில் நக்கிவிட்டான்னு. அது என்ன பழக்கம்? கண்ட பக்கம் வாய் வச்சிருச்சு. அது பெரிய மனுஷமா நடந்தேன். அப்படித்தான் நக்கணும் முடிவு பண்ணிட்டு தொப்பில் எனக்குறது வேற கொஞ்சம் தள்ளி கூட ஏதோ அந்த அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருக்கு, நீங்களும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். அது என்ன பழக்க வழக்கம்? இங்க வாயா வாயா, அது நல்லா இருக்கும். எப்பா தேர் எடுத்து தெருவில் விட்டு போன கதையா? என்னையா அது மொட்டை மொட்டையா சொல்லி கொடுத்துருக்கா கிளவி? என்ன பழக்கம் அது? எப்பா சங்கடமா இருக்கு எனக்கே கேட்க. அவன் அழுகுறேன். எப்படி? நான் இல்லாத நேரம் இருந்தாலும் ஒன்று ஆடுறேன். தவறா சொல்லியிருக்காங்க உங்க குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ண என்னால முடியல. பெரிய நடந்த கதை என்னன்னு கேளு. இரணியன் தவம் செய்ய போனது உண்மைதான், கர்ப்பமா இருந்தது உண்மைதான், இந்திரன் போய் கையை பிடிச்சி இழுத்தது உண்மைதான். இவ்வளவு உண்மை இருக்கல. அவனை சத்தம் போட்டு விரட்டி விட்டது நான் தான். அப்படி விரட்டி விட்டு 10க்கு 10 குடிசைன்னு சொன்னியா இல்லையா? ஒரு குடிசைக்குள்ள காரணம் என்னவென்றால், ஆக தாய்க்கும் அவன் நிறைமாத கர்ப்பிணியா இல்லையா, தாய்க்கும் சேய்க்கும் எங்க இருந்து உறவு ஆரம்பிக்குது? தொப்புள் குடி. தொப்புள் குடி உறவுலான ஆரம்பிக்குது. தொப்புள் கொண்டே வாய் வைக்கல, தொப்புளுக்கு அருகாமல் வைத்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்கின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை இந்த நாராயணனுடைய மந்திரத்தை கேட்டு திருமாலுடைய பக்தராக பிறந்து, அப்பதான் இரணிய மோனமே வந்தா பாருங்க, இந்த உலகத்துல தெய்வம் நான் தான், என்னையத்தான் நீங்க வழிபடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வர்ற. அப்பதான் தன் மகன்கிட்ட சொல்லுகின்ற பொழுது அப்பதான் பாருங்க, இல்லை என்னுடைய தெய்வம் திருமால், உன் திருமால் எங்கடா இருக்கான்னு சொல்றான்னு மகன்கிட்ட கேட்கிறேன். அப்பேன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொன்னார். தூணை பிளந்து கொண்டு ஆக நரசிங்க அவதாரம் எடுத்து வீட்டுக்குள் இல்லாமல் வெளியில் இல்லாமல் இரணியனை ஆக வாசப்படியில வைத்து கொடல உருவி மாலையா போட்டான். அவனை அழிப்பதற்காக ஆடிய திருவிளையாடலையா? நல்ல வேலையா போச்சு. தேர்தலுக்கு தெருவில் நல்லதுக்காத்தான் அந்த மாதிரி. ஆமா, அத நக்கல. நாராயணா நாராயண பக்கத்துல போய் உபதேசம் சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன் கிடையாது. சரி இதை விடுங்க. நீங்க இதுவரை பவுடர் போட்டிருக்கீங்க, போய் சொல்லக்கூடாது. நல்லா, அதுவும் தெய்வத்துக்கு முன்னால நக்குனதே இல்லைன்னு சத்தியம். கண்டிப்பாக பூலோகத்துல தருமன் கலாவதி தம்பதியருக்கு மகனாக பிறந்து உங்களை மாதிரி பூலோகவாசியா பிறந்ததுக்கு அப்புறம் தானையா போய் எச்சி இளைய நக்குனே ராதாகிருஷ்ண மந்திரத்தை அறிந்து கொள்வதற்கு. அதனாலதான் கேட்டேன். அப்ப நக்கல சத்துல அதை விட மாட்டேன். நீ ஒத்துக்கிறேன்னா விட்டு தொலைய மாட்டேன். சரி சரி பரவாயில்ல, சரி விடுங்க, அதனால தப்பு இல்ல. நல்லது தான் பண்ணிருக்கீங்க நீங்க. வேலை செஞ்சா உங்க விருப்பம். சரி நம்ம போய் தலையிடப்படாது. சரி வாங்க. இந்த கடலுக்கு அங்கத்த பக்கம் ஒரு நகரம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. நல்ல பேரு இலங்கை. இலங்கை இலங்கை இலங்கை. நல்ல வேலை. அத ஒருத்தன் அரசாட்சி பண்ணானே, அவன் தான் ராவணன். சுத்த தமிழையா? தமிழனுக்கு பெருமை. எப்பேற்பட்ட வீரன், எவ்வளவு பெரிய வீரன், பராக்கிரமசாலி இல்லையா? எனக்கே மேல பிள்ளை இருக்குது. இப்ப அவ அம்மா நல்லா இருக்கா? அது என்ன அம்மா போய் கேட்குற விஷயமா தான் கேட்குறேன். ஏன் நல்லா இருக்க? ஆச்சரியம் தான். என்ன அம்மா நல்லா இருக்குன்னா பெரிய ஆச்சரியம் தான். இல்லை என்ன ஆச்சரியம்னு எனக்கு புரியல. இல்லை எங்க நாட்டில் ஒரு தலையோடு தான் புள்ள பிறக்குது, அதையே ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஓஹோ, இவன் 10 தலை. அட சண்டாளா, ஆத்தால சின்னவனமா கிழிச்சிருப்பாங்களே. நாராயணா நாராயணா இருக்கு. கிளவி தப்பு தப்பா சொல்லியிருக்கா. காரணம் என்னவென்றால், பிறக்கின்ற பொழுது ராவணன் ஆக ஒரு தலை 2 கை 2 கால் சராசரி மனிதனாகத்தான் பிறக்கிறான். பிறந்ததுக்கு அப்புறம் ஆக தவம் செய்து தவத்தின் வலிமையாக 9 தலை கூட்டல் 1 10 10 தலை ராவணனை ஒத்த தலை ராமன் கொன்றான்னு ஒரு கவி இருக்காளே ராமாயணத்துல. பிறக்கின்ற பொழுது ஒரு தலைதாப்பா, அதுக்கப்புறம் தவ வலிமையாலே உருவானது தலைகள். ஆமா நல்ல வேலை. அதான் என்ன கதியா இருந்த அம்மா ஆத்தாடி, எனக்கு சங்கடமா போச்சுப்பா. சரி அது இருக்கட்டும் இருக்கட்டும் வாங்க. அவன் 9 குப்பரை போட்டு ஏறினாங்கிறாங்க. உண்மையா போச்சுரா? என்ன நீ குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, ராவணன் 9 குப்பரை போட்டு ஏறினது உண்மை. அப்ப நீங்க போய் ஒரு ஆளை மட்டும் மல்லாக்கப்பட்டு ஏறிச்சுங்களா? அதான் உண்மையும் கூட. காரணம் என்ன தெரியுமா? 9 நவக்கிரகத்தை அடிமையாக்கி படிக்கட்டுகளாக ஆக்கி அந்த படியில ஏறி போய் தான் சிம்மாசனத்தில் உட்காருவேன், படியில இறங்கி தான் வெளியில போவேன். அப்ப இந்த 9 நவக்கிரகமும் அடிமைப்பட்டு கிடக்கின்றது. அப்பதான் என்னுடைய கழகத்தின் வாயிலாக இந்த ராவணனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானே 9 நவக்கிரகத்தை அப்ப என்று சொல்லி, அப்பதான் பாருங்க இந்த 7ஆவதாக ஒருத்தர் ஒரு படிக்கட்டுல இருக்கேன். அவன் யாருன்னா சனி பகவான்.
எங்க நீ மிகப்பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்றீல்ல இந்த உலகத்திலே, உன்னை விட வீரன் யாரும் இல்லைன்னு சொல்றீல்ல. இந்த 7ஆவதா படுத்திருக்கான் பாரு, இவனை பூரா குப்புற போட்டு தானே படுத்திருக்க. அவனை மட்டும் மல்லாக்க போட்டு இவங்க அவன் மேல மிதிச்சு ஏறி புரு நீ மிகப்பெரிய வீரன்டான்னு சொல்றேன். இதுல என்னடா பெரிய சந்தேகம் இருக்குன்னு அவனை மட்டும் மல்லாக்க போட்டு ஆக ஏறச் செய்தான். ஏறிய மாத்திரத்திலே சனி பார்வை ராவணனுக்கு பட்டது. ஆக அழியப்பட்டான். இது உங்க சூழ்ச்சி. இது என்னுடைய சூழ்ச்சி. இதுல தான் எனக்கு குழப்பமே. இப்ப இதுல என்னையா குழப்பம் உனக்கு? இப்ப முதல்ல குப்புற போட்டு ஏறினேன். சரி. அப்ப முதுகுல ஏறுறேன். இப்ப பிரட்டிட்டேன். ஆமா. இப்ப நெஞ்சில மிதிச்சு ஏறணும். இப்ப நெஞ்சில ஏறான்ல. சரி. அப்ப நிமிந்து இப்படி சனி பார்த்து அப்படி பாக்குறேன். எதை பார்த்தேன்? ஆக நிமிந்து பார்க்கின்ற பொழுது ராவனுடைய முகத்தை பார்க்கின்றான். இல்ல என்னையா இல்லைனா எல்லாரும் இப்படித்தான் சொல்றாங்க. வேற எப்படி? இந்த சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்தணும்ட்டு தான் நானே மல்லாக்கா படுத்துட்டு ஒருத்தர் நெஞ்சில் ஏறி மிதிரானே. ஓஹோ, எப்படி? அப்பதான் அந்த லுக்கு எங்க விழுகுதுன்னு தெரியும். எங்க விழுந்துச்சு? எப்படி? எதையும் தெளிவா தெரிவிக்காம பேசக்கூடாது. இப்போ வந்து இப்படி காலை தூக்கி அப்படி நெஞ்சில் அப்படி வச்சா இந்த முழங்கால முகத்தை மறைச்சிக்கிறது. ஆக வேற அப்படி தூக்கி அப்படி வைக்கிறேன். நிமிந்து சனி பார்க்குறேன். நேராக பார்வை இங்கே சனி பார்த்ததுனால தான் இவன் சீதை மேலே நோக்கப்பட்டதுனால தான் சீதையை தூக்குனால தான் இலங்கையும் எண்ணற்ற வீரரும் அழியலானார்கள். நாராயணா, எங்க இருந்து இதெல்லாம் யோசிப்ப நீ? பாத்ரூம்ல. நல்ல வேலையா போச்சு. அங்கேயும் கூட நிம்மதியா இருக்கிறது இல்லையா? அங்கதான் தனியா இருக்கான். ஆக இருக்கட்டும். இருந்தாலும் கூட உங்களுடைய அறிவு சிந்தனைக்கு மிகப்பட்ட நன்றி. வேற என்ன கேட்க நினைக்கிறீங்க? நான் யார் நீங்க எங்க கேட்க விட்டு தொலைஞ்ச வந்ததுல இருந்து ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்க, அப்புறம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? சரி, நான் உங்களை கேட்கிறேன். ஆக உங்க பேரு? என் பேரா? ஆமா, வீரத்தேவன். யார் வச்சது? அப்பாயா. எதுல வச்சாரு? முத்தூட்டு பைனான்ஸ்ல. என்ன அடகா வச்சாரு? அப்புறம் எதுல வச்சாரு இல்லையா? அவர் எதன் மூலமா வச்சாரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். அவர் வாயு மூலமாக, என் காது மூலமாக கேட்டேன். ஓஹோ, எப்படி? வீரத்தேவன். வீரத்தேவன். உனக்கு சரியா இருக்கு அந்த பேர் மட்டும். வீரத்தேவன் வச்சாரு. ஆக இருக்கட்டும். இருந்தா கூட ஆக வச்சாரு. அதாவது வச்சது உங்க அப்பா. ஆமா. அப்பா தான் வச்சாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா சொல்லுச்சுல. ஆமா, அம்மாவுக்கு தானே தெரியும் வச்சுட்டு போனது யாருன்னு. ஆமா, அப்புறம் அடுத்தால வைக்க முடியும். இல்லப்பா, பேரு அது. சரி, உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கு நீங்கள் பிறந்தவனா? இல்ல, நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கு நீங்கள் பிறந்தவனா? பிறந்தவனா என்ன? பிறந்தவனா என்ன? பிறந்ததுன்னா பிள்ளையா பிறக்கிறது, பிறந்ததுன்னா கூட பிறந்த பிறப்பு. ஓ, பிறப்பது என்பது தாயினுடைய அபான வாசல் இருந்து பிறந்தால் பிறப்பு. பிறப்புன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறப்பது பிறப்பு. அப்ப இந்த பிறப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு. சரி, நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கா அம்மாவுக்கா? லூசு மாதிரி பேசினா நம்ம என்ன செய்யறது? என்னையா இதெல்லாம் ஒரு பேச்சா? எங்க இது கேள்வின்னு ஒண்ணு இருந்தா பதில் வரணுமா இல்லையா? ரெண்டு பேருக்கு தான் பிறப்பு. அது எப்படி? அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தீங்களா? பஸ் அப்படி அல்ல. வேற எப்படி? பெத்தது வந்து எங்க அம்மா. பெத்தது அம்மா. சரி. பிறந்தது வந்து எங்க அப்பாவுக்கு. ஓ, அப்படி சொல்லணுமா இல்லையா? பெத்தது உங்க அம்மா. ஆமா. பிறந்தது யாருக்கு? அப்பாவுக்கு. அப்படி உங்க அப்பா என்ன பண்ணிவிட்டாருன்னு உங்க அம்மா பெத்தாங்க? இல்லங்க, நீங்க சொன்னீங்க பெத்தது எங்க அம்மா, பிறந்தது எங்க அப்பாவுக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்படி உங்க அப்பா என்ன பண்ணிவிட்டாரு உங்க அம்மா உங்களை பெத்தாங்க? இதை நான் பப்ளிக்ல சொல்ல. என்னங்க, நீங்க தானே பிறந்தீங்க. இதை நான் சொல்லி இந்த ஆத்தா 2 பேர் உட்கார்ந்துருக்கு. அதை என்ன விளக்கமா தெரியும். பேச்சப்பா என்னங்க, நீங்க தான் சொல்றீங்க எங்க அம்மா, அதாவது எங்க அம்மா பெத்துச்சு, அது பிறந்தது எங்க அப்பாவுக்குன்னு சொல்றீங்க. உங்க அப்பா அப்படி என்ன செஞ்சு விட்டாரு உங்க அம்மா பெத்தாங்கன்னு கேள்வி வருமா வராதா? அப்பா வந்து இது எது பண்ணாரு? எதையா ஒன்று சொல்லி தொலைக்க. சரி, சொல்லுங்க. பெரிய வைத்தறிச்ச குடும்பம் அதெல்லாம். என்ன கேட்கறீங்க? எப்படியாவது எனக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா ஆமா, நான் அதை புரிஞ்சுக்கிட்டு போயிருவேன். எங்க அப்பாவுடைய அந்த இது, உங்க அப்பாவுடைய எது? உழைப்பால். ஓ, உழைப்பால். அப்படி வரணுமா இல்லையா? எங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால். ஓ, ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். அப்படி சொல்லு. உங்க அப்பாவுடைய உழைப்பால் உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீங்க பிறந்தோம்னு சொல்றீங்கல்ல. உங்க அப்படி அதாவது உங்க அப்பா உழைச்சாருன்னு சொல்றீங்க. அப்படி என்ன உழைப்பு உழைச்சாருன்னு உங்க அம்மா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? ரைட்ரா. இல்ல, 100 நாள் வேலைக்கு போனாரா? உழைப்புனா நெத்தி வேர்வை நிலத்துல சிந்துற மாதிரி. 100 நாள் வேலைக்கு போகணும், நாத்து பறிக்கணும். 100 நாள் வேலைக்கு போனா புள்ள வரக்காது. வேற ஒரு நாள் போனாலும் ஒழுங்கா போனேன். ஓ, என்னையா குழப்பற? புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரி சொல்லு. அதாவது கொஞ்சம் ஏரியா. என்னங்க இது ஒரு கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனை வராத அளவுக்கு சொல்லி முடி. சும்மா சின்ன புள்ளதனமா தான் கேட்கிறேன். நீ பதில் சொல்லணுமா? பெரிய மனுஷன் மாதிரி சொல்லுப்ப. அப்பா வந்து என்ன பண்ணாரு? என்ன அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல. அப்படி சொல்லுங்க. அதனால நான் பிறந்தேன்.
கல்யாணம் நானும் எவ்வளவுதாயா தப்பிச்சு போறது. இல்ல உங்க அப்பா அதாவது கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம்னா என்ன கட்டினா கல்யாணம்? முதல்ல வாங்கின கடனை கட்டணும், அது அப்புறம் கட்டிக்கலாம். ஆக உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா என்ன கட்டினா கல்யாணம்னு தாலி கட்டணும். யாருக்கு யார் கட்டணும் தாலி? எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பேன். உங்க ஆத்தாளுக்கு தானே உங்க அப்பா கட்டினாரு. எந்த இடத்துல? கோயிலே வச்சு கட்டாப்ல. கோயில் தலையில கொண்டு கட்டினாரு. உங்க அம்மாவுடைய அங்கத்துல எங்க கட்டினாரு? அது கழுத்துல. கழுத்துலான கட்டினாரு. நீ எங்க பிறந்த? வயித்துல. கழுத்துல கட்டினா நீ கழுத்துலான பிறகு நீ யாரை கட்டிட்டு வயித்துக்கு போன? ஏங்க அவர் கழுத்துலான கட்டினாரு, நீங்க யாரை கட்டிட்டு வயித்துக்கு போனீங்க? கழுத்துல கட்டினவங்களுக்காக வாயில செம்பு பாஸ், அந்த டிபார்ட்மெண்ட் வேற இல்லங்க. அது வேற இது வேறன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ ராமச்சந்திரா, எனக்கு ஒரு டவுட். முதல்ல என்ன சந்தேகம்னு சொல்லுங்க. நீர் பிரம்மச்சாரியா இல்ல செக்ஸ் சாமியா? நாராயணா வந்ததிலிருந்து குறிப்பா அதையே கட்டிட்டு இருக்கியா? இல்லையா, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகத்தை தீர்க்கணும். நான் என்ன செய்யறது? கல்யாணம் செஞ்சா மட்டும் குழந்தை பிறந்துராது. வேற என்ன செய்யணும்? கல்யாணத்தன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? இப்ப சம்பவம் நடக்க போகுதுடி. இல்ல என்ன சம்பவம்னு கேக்குறேன். முதல் ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட். ஓஹோ, முதல் ராத்திரி நடந்ததுனால நீங்க பிறந்தோம்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்தா முதல் ராத்திரி, நாளைக்கு வந்தா மறு ராத்திரி. இரவும் பகலும் மாறிக்கிட்டு போகுது. இரவும் பகலும் வந்ததுக்கு நீ பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? ராத்திரி வர்றது பகல் வர்றது இயல்பு தானே. இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எப்படி வந்த? என் நிஜமாவே நீ இப்படி தெரியாம தான் கேட்குறியா? இல்லை பிறவியே இந்த மாதிரியா? இல்லை இடையில தான் இப்படி ஆச்சு? எனக்கு புரியல. உங்களை புரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இது ஒரே வழிதான். என்ன வழின்னு சொல்லுங்க. அந்த புரியுற மாதிரி கிடையாது. உங்களுக்கு புரியணும்னா உங்க செல்லு எங்க இருக்கு? ஐயோ, எனக்கிட்ட ஏதியா செல்லு? நான் காட்டுறேன். நாரதற்கு இல்லையா ரவி பிரசாத்? அது ஒரு மூலையில கிடக்காத விடு. அதில் ஒரு 2 படம் ஏற்றி விட்றேன். என்ன படம்? ஒரு பாரினர்ஸ் ஒன்று, ஒன்று உங்களை மாதிரி நீக்கிற சொல்லு. யோ அப்படி நொறுக்குறாங்க. அட நாராயணா, மொத்தத்தில் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்க பண்ணி. நானா நீங்க அதை எடுத்து காட்டுறேன். எப்பா உங்ககிட்ட கேட்டதே தவறா போச்சு. சரி இருக்கட்டும். ஆளுநம் சுய என்ற குரல் கேட்டது. கேட்டுச்சா? ஆமா கேட்டதில்ல. அது வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி தங்கை. இடத்துக்கு தலைவி வள்ளி. அந்த வள்ளின்னு சொல்றீங்களா? கூட பிறந்ததா? இல்ல கூட பிறக்கல. ஆனா கண்டெடுத்த குழந்தைதான். ஆனா தங்கச்சியா வளர்க்குறேன். ஓ, அதாவது பெற்றார்த்தாலும் பிள்ளையா பேணி வளர்த்தாலும் பிள்ளைதானே. அது மாதிரி பாருங்க, கண்டெடுக்கிறீங்க. எங்க போய் கண்டெடுக்கிறீங்க? எப்படி கிடைச்சு இந்த தங்கச்சி உங்களுக்கு? அந்த கதை பெரிய கதை. சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். சொல்லுமா? சுருக்கமா சுருங்க சொல்லி விளங்க செய்வது. அப்ப நான் ஆமா சின்ன பிள்ளையா இருப்பேன். 1947 இந்த சுதந்திரம் வாங்கலாம். அது இல்லைங்க, நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். அப்போ நான் உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் உட்காருங்க. நல்ல வேலையா போச்சு. உங்க தங்கச்சி எப்படி கிடைச்சுன்னு சொல்லியா? நான் உட்கார்றதுக்கு வந்தேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வேட்டைக்கு போகலாம்ட்டு போயிருந்தோம். சரி போனீங்க. டீ சாப்பிடுங்களா? அட நாராயணா. சரி விடுங்க, வந்த மனுஷனுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க பார்த்தா. சரி. அப்புறம் வேட்டைக்கு போயிட்டு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடையில் உட்காந்து நான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் போட்டு இழுத்துட்டு இருந்தோம். என்ன இழுத்துக்கிட்டு இருந்தீங்க? யோ என்னையா இவ்வளோ சர்வ சாதாரணமாக சொல்கிற? கஞ்சாதான் வேற என்ன? ஏன் இப்போ இங்கே என்ன தினை வச்சிருக்கலாம் இல்லை வேற எதுவும் வச்சிருக்கலாம்? வெளிப்படையாக தான் தினை. உள்ளுக்கு போகிறான் கஞ்சாதான். இன்னும் உங்களை உள்ள பிடிச்சி போடலையா? காவல் வருமானம் கட்ட மாட்டேங்க. தினை மூட்டையே 50 ரூபாய்க்கு தான் போகுது. அட சண்டாலையா, பொட்டில் 200 ரூபாய்க்கு போகுது. ஆகா, மொத்தத்தில் உன் குடும்பமே இப்படியா? சரி சொல்லி வா. அப்புறம் போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தா திடீர்னு சத்தம். என்ன சத்தம்? என்ன என்ன காட்டுக்குள்ள ஒரு அவசர ஊர்தி போற மாதிரி இருக்கு. குழந்தை கத்துற சத்தம். சரி, என்னடா சத்தம் கேட்குது? போய் பார்க்குறேன். கிழங்கு தோடின பள்ளத்துக்குள்ள புள்ள கிடக்கு. அப்படி சொல்லு. இந்த காட்டுக்குள்ள எவன்டா போட்டதுன்னு பார்க்குறேன். ஆனால் யாரோ போட்டிருக்காங்க. போடாம எப்படி வரும்? போடாம புள்ள வரும். எப்படியா வரும்? எவனா கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சாமி நானும் பார்க்குறேன், போட்டவன் எவன்னு கண்டே பிடிக்க முடியல. இன்ன வரைக்குமா கண்டுபிடிக்காம இருக்க? எவன் போட்டான்னு தெரில. அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா எவன் போட்டதுன்னு தெரில, இங்கே போட்டு போயிருக்காங்க. சரி, நம்ம என்னப்பா செய்வோம், நம்மளும் போட்டு போயிடுவோமா? நல்ல வேலையா நம்மளாங்களே போட்டு போயிடுவோமான்னு. இந்த உன் புத்தி தான் உங்க அப்பனுக்கா? இல்லை அவர் புத்தி தான். நல்ல வேலை அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் போட்டு போயிருமான்னு கேட்டால் அப்பா சொன்னார், இல்லடா மேனே நம்மளும் போட்டு போனோம்னா புள்ள அனாதையா போயிருமா இல்லையா? நமக்கும் பொம்பளை பிள்ளை இல்லை. சரி தூக்குடா வீட்டுக்குறா அப்படின்னு தூக்கிட்டு ஒடியாந்தாருவார் எங்கள் அப்பா. கண்ணுக்குள்ளே இருக்கு. ஆடா எப்படி? எங்கள் ஆத்தால தேடி வர்றாப்புல. எல்லாம் நங்க மோனே அப்படின்னாரு. சரி மாமா அப்படின்னுச்சுங்க. ஆடா வரலாம். என்ன மாமா பிள்ளை அப்படின்னு. ஏய் இது காட்டில் கிடைச்ச பிள்ளலா. சரி, இந்த நிமிஷத்துல இருந்து உன் பிள்ளலா இது. நல்ல வேலையா போச்சு. உங்க அம்மா உடனே ஆமான் இருக்குமே. ஆமா ஒத்து. நல்ல வேலையா போச்சு. அது என் பிள்ளையாவை நினைச்சு வளர்க்க அந்த பிள்ளைதான்
இந்த வள்ளி திருமணத்துடைய உட்கருவே நம்பிராஜனுக்கு இந்த வள்ளி என்ற பெண்மகள் எப்படி கிடைத்தாள் என்பது இந்த கதையின் சாராம்சமே நீங்க சொன்ன சொல்லலாம். கதை. ஆமா. இதுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் கேட்கலாமா? என்னது? சின்ன சந்தேகம். எப்ப பாரு உங்களுக்கு சந்தேகமே உங்களை வந்து பார்த்தோன்னே சந்தேகம் வருது. என்ன? காட்டுக்குள்ள வேட்டையாட போனது யாராரு? நானு எங்க அப்பா அண்ணன் எல்லாரும் போறீங்க. போன இடத்துல குழிக்குள்ள அதாவது குழந்தை எதுக்குள்ள கிடந்துச்சு? குழிக்குள்ள தானே. அந்த குழந்தைய பார்த்தது யாரு? தூக்குனது யாரு? உங்க அப்பா கிட்ட தூக்கி என்ன பிள்ளைன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளைப்பான். எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி சொன்னீங்க உங்க அப்பா கிட்ட? கன்ஃபார்ம்டு செக்ஸ் சாமியார் தான். ஓ, எங்க சுத்தினாலும் அந்த இடத்துக்கு வந்துறாப்ல. என்னங்க பொம்பளை பிள்ளை கிடக்குனா எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ண? நான் பார்த்தேன், நான் அண்ணால பார்த்தேன். அட எதை பார்த்தேன்னு சொல்லு. இதத்தான் நான் பார்த்தேன்னு சொல்லு. அந்த இது இப்படி எட்டி பார்த்தேன், இப்படி இப்படி மட்டமலாக்கா கிடந்தேன். சரி பார்த்தேன். சரி, மல்லாக்க கிடந்ததுக்கும் பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சதுக்கு சம்பந்தம்? அந்த இது எது? அந்த புரியாம புரியுற மாதிரி சொல்லியா? அந்த இது பார்த்தேன். அதைத்தான் பார்த்தேன்னா எதைத்தான் பார்த்த? அப்படி ராமா, நான் என்னடா செய்வேன்? முழு முழுன்னு இருந்துச்சு, தடவை பார்த்தேன். எது முழு முழு இருந்துச்சு? எதை தடவுனீங்க? ரைட்ல. சங்கு. ஏன் சங்க தடவுனீங்க? சங்கு என்ற குரல் விலையை தடவினால் சரி, ஆண் மகவாக இருந்தால் முடிச்சு கனமாகவும், ஓஹோ, பெண் மகவாக இருந்தால் முடிச்சு லேசாகவும் இருக்கும் என்று அப்படின்னு பிராடு விடுற. பொய் தான். அப்புறம் என்ன பண்ணி தொலைக்க, எதையாவது சொல்லி சமாளிக்க வேலையா போச்சு. சரி, இருக்கட்டும். அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு யாழ் உங்களுடைய ஆளு நான் சந்திக்கலாமா? அழைத்து பாப்பா.